சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான இன்ஸ்டன்ட் லட்டு எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 கப் ரவை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இது இட்லி ரவையில் பண்ணியிருக்கேன். இட்லி ரவையில் தான் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இல்லை, நார்மல் ரவை இருந்துச்சுன்னா நார்மல் ரவையில் கூட பண்ணலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ரவையை நல்லா வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுக்கும் போதே 2 ஏலக்காவும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ ரவையை எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். 1/4 கப் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். கடலை பாதியாக வறுபட்டதுக்கப்புறமா 1 கைப்பிடி முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரியும் கடலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். முந்திரியும் கடலையும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு 1/4 கப் பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் பச்சை பயிரை நல்லா வறுத்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா பச்சை பயிரை நல்லா வறுத்தாச்சு. மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்த ரவையை சேர்த்துக்கலாம். ரவையும் ஏலக்காயும் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்து அரைச்சிக்கலாம். நாட்டு சர்க்கரை, முந்திரி, கடலை சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு கடாயில் 1/4 கப் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா சூடாகட்டும். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிருச்சு. இப்போ முந்திரி சேர்த்துக்கலாம். பாதி பாதியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். முந்திரி கலர் நல்லா மாறினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாக இருக்குன்றதுனால ஃபஸ்ட்டு ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. லாஸ்ட்டாக டெசிகேட்டட் கோகனட் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான இன்ஸ்டன்ட் லட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக நாட்டு சர்க்கரையை வச்சு பண்ண இந்த லட்டு குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.